ராஜ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது விவாத நேரம் நிகழ்ச்சி. விவாத நேரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு அத்துமீறும் ஆன்லைன் சமூக வலைத்தளங்கள், இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டலாமா, கடிவாளம் போட தற்போதைய சட்டங்கள் போதுமா என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க போறோம். சமீபத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய கைதுகள், அதுவும் சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆபாசமாக பேசி பலர் சிக்கியுள்ளனர். இன்று பரபரப்பான செய்தி என்னவென்றால், அந்த பப்ஜி மதன் என்பவர் பல ஆபாச பேச்சுக்களை பதிவேற்றி பல கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்று அவர் தர்மபுரியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதுதான் முதல் தடவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடந்த 2012 இந்த மாதிரி சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்தி பலர் கைதாகி உள்ளனர். பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதை மத்திய அரசு பலமுறை தலையிட்டு, மத்திய அரசு பலமுறை அதுல அவங்க தலையிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 827 ஆபாச இணையதளங்களை மத்திய அரசு முடக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ஜி அதே ஒரு முடக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்ல நம்ம பார்த்திருக்கோம். குன்றத்தூர்லயே ஒரு கொலை நடந்தது, இரட்டை கொலை ஒரு இடத்துல ஆந்திராவில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் ஆந்திராவில் பார்கவ் என்பவர் கைது செய்யப்பட்டார், பாலியல் அத்துமீறல்கள் அதுல நிகழ்த்தினால. இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த யூடியூப், டிக்டாக், பப்ஜி தடை செய்யப்பட்ட இணையதளங்களையும் அந்த பிரச்சனை இருக்கு, தடை செய்யப்படாத இணையதளங்களையும் அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கான கட்டுப்பாடுகள் மத்திய அரசு சரியா விதிச்சிருக்காங்களா? இது அத்துமீறல் அதிகமா இருக்கா? கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல அதிகமான கருத்துக்களை என்ன வேணாலும் நம்ம பேசலாம், எது வேணாலும் பேசலாம்ன்ற ஒரு 18+ கேட்டகரி இயற்கையான ஒரு போக்கா இருக்கா? அதை நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு சென்சார் தேவையா? அதை பத்திலாம் இன்னைக்கு விவாதிக்க போறோம். விவாதத்தில் விவாதிக்க 4 சிறப்பு விருந்தினர்கள் நம் விவாத நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திரு பிரவீன் காந்த், திரைப்பட இயக்குனர், திரு பாரிசாலன், தமிழ் தேசிய சிந்தனையாளர், திரு மோசஸ், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், டாக்டர் சித்திகா, மனநல மருத்துவர். 4வருக்கும் ராஜ் நியூஸ் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்பு மக்களுக்கு ஒரு பொதுநல செய்தியாக சொல்ல விரும்புவது, இங்கே இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய சமூக இடைவெளி எங்களுக்கும் விருந்தினருக்கும் உள்ளது. அதனால் நான் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் எங்கே வெளியே சென்றாலும் முகக்கவசம் அணியுங்கள், கட்டாயமாக அணியுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொரோனா தடுப்பூசியை கட்டாயம் செலுத்திக் கொள்ளுங்கள், 2 தவணையும். இதுதான் கொரோனாவை வெற்றி கொள்ள ஒரே வழி. அதை ராஜ் நியூஸ் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாக நான் விவாதத்துக்குள்ள போக விரும்புறேன். நான் நேரடியாக பாரிசாலன் அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நீங்க பல காலமாக சமூக ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பல விஷயங்கள் உங்க மேலே சில தாக்குதல்கள், சமூக ஊடக தாக்குதல், சட்ட ரீதியான தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஆனா இப்போ சமூக ஊடகத்தில் பாத்தீங்கன்னா அரசியல் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு வல்காரிட்டி, அதான் என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு அசிங்கமா வேணா பேசலாம். ஒரு பொது தளத்துல எந்த ஒரு பெண்ணையும் நம்ம தாழ்த்தி பேசலாம். அந்த போக்கை எவ்வாறு பாக்குறீங்க? இல்லை, இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு போக்கு. இது ஏன் நம்ம கண்டிக்கத்தக்க போக்குன்னு சொல்றோம்னா, இந்த வெளிநாட்டுக்கார யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கெட்ட வார்த்தை பேசுவது தவறில்லை, அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி யாரையாவது மனம் புண்படுத்தினால்தான் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு புது வாதத்தை முன்வைக்கிறார்கள் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடிய சேனல்ஸ்ல. இப்ப கெட்ட வார்த்தை பேசுவதே அடுத்த ஒரு மனதை புண்படுத்துவதற்காகத்தான் பேசப்படுகிறது. இது கெட்ட வார்த்தை தனியா பேசினா ஒரு பொருள், ஒருத்தர் முன்னாடி பேசினா ஒரு பொருள் அப்படிலாம் கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுவது என்பது மற்றவரை புண்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் உள்ள கெட்ட வார்த்தைகள் பலவும் பாத்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவோ இல்ல ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாகவோ தான் அந்த கெட்ட வார்த்தைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை ஒரு பொது தளத்தில் இதை நீங்க வீட்டுல பேசுறாங்க, வெளியில பேசுறாங்க, அங்க பேசுறாங்க, நாங்க பேசக்கூடாதா அப்படிங்கன்னா ஒரு பொது தளம்னு விட்டாலே அது மக்களோடு இல்ல குழந்தைகளோடு இல்ல எல்லாரோடையும் ஒரு தொடர்புடைய ஒரு தளமாக இருக்கிறது. இப்ப நம்மளுடைய காணொலிகளை ஒரு சின்ன வயசு குழந்தையில இருந்து ஒரு பெரிய முதியவர் வரைக்கும் எல்லாருமே பாக்குறாங்க, எல்லா தரப்பினரும் பாக்குறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தரப்பினர்களுடைய மனதிலும் அது பதிகிறது. அதனால ஒரு உளவியல் ஏற்படுகிறது. குழந்தைங்க பார்க்கும்போது நம்மள மாதிரியே பேசுறதுக்கு நாளைக்கு பழகுவாங்க. அப்ப அதெல்லாத்தையும் மனதில் வைத்து முடிந்தவரை இந்த ஆபாச சொற்கள் இயல்பா 1-2 ஏதாவது தவறி வருவது, கோபத்தில் வருவது, அதுவும் கூட நம்ம மன்னிக்கலாம். ஆனால் இந்த ஆபாச சொல் பேசுவது ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த சமீபத்தில் மாட்டிய அந்த பப்ஜி மதனோட அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு நபர் சொல்லுகிறார்கள், அது செட் பண்ணப்பட்ட நபரா இல்ல இயற்கையா சொல்லுதா, நீங்க அசிங்கமா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க அதை அதிகமா பேசுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்னன்னாங்க, எது இந்த சமூகத்தில் எது நல்லது எது கெட்டது என்பது ஊடகம் தான். ஊடகம்ங்கிறது சமூகத்தில் ஊடுருவி இதை சொல்லணும். ஆனா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கெட்டதையே சொல்வது ஒரு ஊடகம். இன்னைக்கு பாக்குறேன் ஒரு சில அரசியல் சார்ந்த விமர்சனங்களும் கூட ஒரு அரசியல் சார்ந்த நபரை
விமர்சிக்கும் போதும் கூட தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், உடல் மொழியில ஆபாசம் காட்டி விமர்சிப்பது, இல்ல வந்து ஒருத்தருடைய இயலாமையை வந்து எல்லாருமே முடி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா சொட்டைன்னு சொல்றது, இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்து கீழ்த்தரமாக இந்த சமூக வலைதளங்கள்ல எழுதப்படுகிறது, பேசப்படுகிறது. சமூக வலைதளங்கள்னாவே இன்னைக்கு வந்து ஆபாசம் ஒண்ணு இல்ல, யாராவது ஒருத்தர் பிடிக்கல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு பிடிக்கலன்னா கூட கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆபாசம். அது வந்து ஒரு ஒட்டுமொத்த உளவியலாகவே இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இல்ல அந்த தீய சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை. ஒரு சில பேர் மேலும் பல கேள்வி உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி மனநல மருத்துவர் டாக்டர் சித்திகா இந்த விஷயத்தை எவ்வாறா பாக்குறீங்க? சமீபத்துல வந்து பல கைதுகள் இது மாதிரி நடக்குது. சமூக வலைதளத்தை பயன்படுத்தி மிகவும் அருவருக்கத்தக்க பேச்சை பேசுபவர்கள், அசிங்கமாக பேசுபவர்கள்லாம் வந்து கைது செஞ்சுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம், பழைய அரசாங்கம் நிறைய பண்ணியிருக்காங்க. இது இந்தியா முழுமைக்கும் பல வழக்குகள் நிலுவையில உள்ளது. பல பேர் வந்து தப்பு பண்ணிட்டு ஒரு விசாரணை கைதியாக போயிட்டு வெளில வந்து நிலுவையில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. இது எவ்வாறா பாக்குறீங்க இந்த வளர்ச்சியை? சமூக வலைதளம் கண்டிப்பா முக்கியமான வளர்ச்சி தான். இந்த வளர்ச்சியில இந்த மாதிரியான இடர்பாடுகள், இந்த மாதிரி கலைகள்லாம் எப்படி பாக்குறீங்க? Okay. Basically, actually வந்து எப்படின்னா ஒரு அனானிமஸ் பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. இன்டர்நெட்னா ஒரு அனானிமஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் வழியா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புல்லிங் இல்ல இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்றது, யாரையாவது டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்றாங்க. பட் டெஃபினெட்லி இதோட இம்பாக்ட் வந்து யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு ஹாட் ஃபீலிங்ஸ் வருது. சோ நம்மகிட்ட வந்து ரெண்டு சைட்லயும் நம்ம ஸ்டோரிஸ் கேட்கிறோம். ஒண்ணு வந்து விக்டிம்ஸ் அண்ட் செகண்ட் வந்து இந்த மாதிரி விக்டிம்ஸும் வந்து இப்போ வந்து சும்மா இருக்கிறது இல்ல. சோ அவங்களும் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்புறாங்க, யார் வந்து அபியூஸ் பண்றாங்க அவங்கள வந்து கால் அவுட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விதத்துல அவங்க கால் அவுட் ஆன உடனே திருப்பியும் வந்து அவங்களுக்கு கில்ட் ஃபீலிங் வருது. மேபி அவங்களுக்கு வந்து தப்பான தோணுறது அப்போ. சோ அந்த சைடு அந்த அபியூசரும் வந்து அதுக்கப்புறம் கில்ட் ஃபீலிங்ஸோட ரிமார்ஸோட வராங்க. சோ இந்த டூ சைட்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி நம்ம பாக்குறோம். இல்ல அது மட்டும் இல்லாமல் மனநிலை ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் வந்து பேசியவர் அவர் கைதாகிறார், அந்த பிரச்சனை அதோட முடியுது. இதை பாக்குறாங்கல்ல, அதை வந்து ஒருவர் பாதிக்கப்படல, அவர் கைது தான் ஆகுறாரு. இதை பாக்குறவங்க பல பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல. இது ஒரு இயல்பான மொழி தான், இதை நம்ம சாதாரணமா பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரமற்ற போக்குக்கு கொண்டு செல்லுது இல்லையா? இதை எவ்வாறு பாக்குறீங்க? ஏன்னா இப்ப அந்த அவரை ஃபாலோ பண்றவங்க வந்து ஒரு இயல்பான மொழியா தான் பார்ப்பாங்க. அவங்க அதை வீட்டுல கூட பயன்படுத்துவாங்க. அடுத்து இது என்ன பப்ஜி மதனே பேசுறாரு, நான் பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? கொஞ்சம் ஈஸியா கேக்குறீங்க, எனக்கு லாங்குவேஜ் ஃபுல்லா புரியல. இல்ல மனநிலை எவ்வாறா பாதிக்கப்படும் இத பாக்குறவங்களுக்கு, இந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பாக்குறவங்களுக்கு? ஓகே ஓகே. சோ பேசிக்கா இது ஒரு டிபேட் ஆயிடுது. பாக்குறவங்க வந்து அவங்க ஒரு கம்பல்சன் மாதிரி ஆயிடுது. அவங்க இந்த சைடு சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அந்த சைடு சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி. சோ எஸ்பெஷலி வந்து யங் சில்ட்ரன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க டீனேஜர்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஷனபிள் மைண்டோட. சோ அவங்க வந்து இதுதான் கத்துக்கிறாங்க. அண்ட் அதை பார்த்த உடனே டெஃபினட்டா ஒரு பேட் ஃபீலிங் வருது. சோ ஒரு ஆங்ஸைட்டி அந்த மாதிரியும் வந்து பதட்டம் அந்த மாதிரியும் ஆகலாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே. சோ தட் இஸ் பேசிக்கலி சமீபத்துல இன்னொரு ஒரு சிவசங்கர் பாபா அப்படின்ற ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோக்கள்ல ஆன்மீக வீடியோன்ற பேர்ல பல இடங்கள்ல ஆபாசத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பெண்கள் மீது ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கார், பெண்கள் மீது வன்மத்தை கக்கியிருக்கார். அதை எவ்வாறு பாக்குறீங்க? இல்ல ஒரு ஆன்மீகவாதியா தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர் இப்படி பேசுறதை எவ்வாறு பாக்குறீங்க? ஓகே நான் வரேன். மோசஸ் இதுக்கு என்ன மாதிரியான வழக்குகள்லாம் பதியப்படலாம் சார்? பொதுவாகவே இந்த சைபர் ஈகோசிஸ்டம்னு இருக்கு. இந்த சைபர் ஈகோசிஸ்டமில் வித்தின் 6 வீக் டு 10 to 12 வீக்ஸ்க்குள்ள இது வந்து டே டு டே சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சட்ட முன்னேற்றங்கள் நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படுது. குறிப்பாக நம்மக்கிட்ட வந்து ஜென்ரல் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் லாஸ்ன்னு சொல்லிட்டு 2 லாஸ்ல இருக்கும். ஸோ ஜென்ரல் லாஸ்ன்றது ஐபிசி அந்த மாதிரி, ஸ்பெஷல் லாஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு அஃபென்ஸ் வந்து சொசைட்டியில் ரைஸ் ஆகும்போதோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனாக்மெண்ட் தேவை. ஸோ அதை ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் ஐபிசியில் போதிய சஃபிஷியன்ட் அவங்க பனிஷ் பண்ணுறதுக்கு போதிய சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன்ஸ் இல்லாததுனால 2000ல் ஐடி ஆக்ட் கொண்டு வந்தாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கொண்டு வந்தாங்க.
கொண்டு வந்து அதோடைய அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா 2008ல நடந்தது. பாருங்க அந்த கேப் பாருங்க, 8 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்தது, அதுக்கப்புறமா எந்த அமெண்ட்மெண்ட்டும் வரல. நான் அதுதான் சொல்றேன், சைபர் எக்கோ சிஸ்டம்ல வித்தின் வீக்ஸ்க்குள்ள சேஞ்ச் ஆகக்கூடிய சிஸ்டம் இது. ஸோ இது கூடவே லா சேர்ந்து வளரணுன்ற, அப்படி வளர்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். சமீபத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதுல வந்து நிறைய சேர்க்கப்படும், நிறைய உங்களுக்கு வந்து புது சட்டங்கள் வந்து இதுல சேர்க்கப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தகவல் தொடர்பு வந்து அதுல தவறு செய்வங்கள அதிகமான கடுமையான போக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து செயல்படுத்தப்படுதா இல்ல வெறும் பேச்சுவார்த்தையா மட்டும் தான் இருக்கா? சார் இப்போ இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுன்னு சொல்லிட்டு 2017ல கொண்டு வந்தாங்க. அந்த பில் இப்போ வரைக்கும் பார்லிமெண்ட்ல பெண்டிங்ல தான் இருக்கு. சோ இதுல என்னன்னாக்கா இது வந்து பேச்சளவில் இருக்கு, பட் ஆனா வந்து நான் இன்னும் ஆமா லெஜிஸ்லேஷன்ல வரல. சரி சரி இதுல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஓரளவுக்கு போதுமான சட்டம் இருக்கு. சோ சட்டம் மட்டுமே இதை வந்து தடுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு விஷயமானு பார்த்தோம்னாக்கா அப்படி மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட வந்து மிகப்பெரிய லேக் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இப்ப நம்ம நாட்டுல ஆபரேட்டிங் சிஸ்டத்தை படிக்கிறதுக்கு 1 ஹவர்ல சொல்லி கொடுத்துறாங்க. பட் இதே நீங்க ரஷ்யா ஒரு மேற்கத்திய நாடுகளில் போய் பார்த்தோம்னாக்கா அந்த OS சொல்லி கொடுக்கிறதுக்கு 1 இயர் எடுத்துக்கிறாங்க. சோ நம்ம கிட்ட லேக் ஆஃப் சயின்ஸ் இருக்கு. இங்க லா இருந்தாலும் நம்ம கிட்ட போதுமான டெக்னாலஜி இருந்தா மட்டும்தான் நம்ம கல்பிரிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எங்க கிரைம் நடக்குதுன்றத நம்ம வந்து இப்ப நேரடியா இதே அந்த மாட்டி அந்த நபர் வந்து நேரடியா இந்த மாதிரி ஒரு மாப்ல பேசியிருந்தா வந்து அது எவ்வளவு பெரிய வழக்கு அவர் சந்திச்சிருப்பாரு, பிரச்சனையா தெரியும். இது வந்து ஒரு சைபர் கிரைம்ன்றது வந்து ஒரு சின்ன கிரைம் அப்படின்ற மாதிரியான பாக்குற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? பெருசா தண்டனை கிடையாது சார், அப்படி எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஐடி ஆக்ட்ல வந்து செக்ஷன் 67B சப்கிளாஸ் B-ல நீங்க வந்து அதாவது வந்து அப்சீன்ஸ் கண்டென்ட் சீக்கிங் பண்ணாலே, தேடனாலே, சர்ச் பண்ணாலே அது குற்றம். ஓகே. சோ அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. பட் இது பத்தாதுன்ற நான். சோ இது பத்தாதுன்றதோட டெக்னாலஜி, லேக் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கிட்ட வந்து பின்னடைவு இருக்குன்னு சொல்றேன். ரெண்டாவது இந்த சிவிலைசேஷன் இருக்கு. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருக்குள்ளும் ஒரு கிரிமினல் இருக்கான். நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவன் வெளியே வருவான். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்மளுக்கு சைபர் ஸ்பேஸ்ல அதிகமாவே கிடைக்குது. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு உளவியலா இருக்கு, என்ன யாரும் பார்க்கல, என்ன யாருமே என்ன வந்து வியூ பண்ணல அப்படின்றதுனால நான் ஈஸியா வந்து அந்த கிரைம் பதில் வராது. ஆமா, பார்க்காம கூட இருந்தலாம். நம்ம ஈஸியா வந்து ஒரு ப்ராக்ஸி ஐடி கூட கிரியேட் பண்ண முடியும்னு இருக்கு. சோ இந்த சிவிலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப குழந்தைங்க. சோ இந்த சைபர் சிவிலைசேஷன்ன்றது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் கடந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போறது வந்து சொசைட்டியுடைய கையில இருக்கு, முக்கியமா ஆட்சியாளர்களுடைய கையில இருக்கு, நீதிமன்றத்துடைய கையில இருக்கு, நிர்வாகத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது தான் நம்ம அதை நோக்கி பயணிக்க முடியும். பிரவீன்காந்த், நீங்க வந்து ஒரு திரைப்பட அந்த துறையில இருந்து வரீங்க, இது எவ்வாறு பாக்குறீங்கன்னா நீங்க வந்த திரைப்படத்துறைக்கு நீங்க வர காலத்துல வந்து இந்த மாதிரியான இவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து கிடையாது. இன்னைக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு. சமூக வலைத்தளத்தால அரசியல் திரைப்படங்கள் எல்லாமே வந்து பயன்பெறுது. அரசியல் பிரச்சாரங்களே, திரைப்பட ப்ரொமோஷன்லாம் சமூக வலைத்தளம் தான் அதிகமா நடக்குது, நேரடியா நடக்கிறத விட இப்போ பார்க்கும்போது. ஆனா அதே சமூக வலைத்தளத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஈஸியா இது கிட்டத்தட்ட 3 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்பதான் வந்து வெளியில வந்திருக்கு. இது எவ்வாறு பாக்குறீங்க? அதாவது தர்மமே இல்லாம ஒரு மிகப்பெரிய பாவ செயல் தான் நான் சொல்லுவேன். நான் தர்மமே இல்லாமல் செஞ்ச பையனை வந்து தர்மபுரியில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கொஞ்சம் வேகமாக எடுத்தது பாராட்டக்குரியது. என்னென்னா சார், ஒரு நாட்டோட முன்னேற்றம்ங்கிறது வந்து அன்னன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட்டு லா மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது சார். எதிர்கால சந்ததி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த 20 வருஷத்துல தான் இந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்துல வளர்ந்த பையன் மீன்ஸ் அந்த கல்ச்சர், அந்த கல்ச்சரே வந்து தப்பாக்கிடுச்சு சார் நம்மள. என்னன்னா மாரல் கிளாஸ்னு ஒன்று இருக்கும் ஸ்கூல்ல. முதல்ல பார்த்தீங்கன்னா மாரல் கிளாஸ்ன்றதுல தான் ஒரு பசங்களை எஜுகேட் பண்றதுல இருந்து முதல்ல பெற்றவங்களை மதிக்கணும். அடுத்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாக்களே வா போன்னு பேசுறதும், ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறதும், சொசைட்டியில் யாராக இருந்தாலும் அசிங்கமாக பேசுறதும், இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஃபன்னாவே எடுத்துக்கிறாங்க. நான் இப்போ சொல்ல எனக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு சமீபத்தில் வந்த தனுஷோட படம், வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வந்த படம் வந்து எனக்கு கூசுச்சு தியேட்டர்ல உட்காந்து. அவ்வளோ ஒரு அப்படியெல்லாம் ஓடி சம்பாரிச்சு பணத்தை பார்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நமக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு. சோ என்னன்னா அதுல ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கிறதுக்கு எதை வேணா செய்யலாங்கிற ஒரு போக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை கலைஞர்கள் மாத்திக்கணும். ரெண்டாவது ஸ்கூல்ல தான் சார் இதை கரெக்ட் பண்ணணும். இன்னைக்கு எப்படி ஒரு கொரோனா ஒரு ஆபத்தை உலகத்துக்கே கொடுத்திருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆபத்தை இப்ப இந்தியா எதிர்கொள்ள போகிறது இந்த விஷயத்துல. என்னன்னா இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ்னு வந்துருச்சு. ஆன்லைன்ல தான் இப்போ வந்து நம்ம லைஃபே போயிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய மொபைல்ன்றது எனக்கு மஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு அம்மா அப்பாவும் குழந்தைங்க கிட்ட மொபைல்ல என்ன பார்த்துட்டு தெரியாது. உதாரணத்துக்கு நான் அக்கான்னு அடிக்கிறேன், பார்த்தா அக்காவின் அந்தரங்கம்னு வருது. இத ஒரு 8 வயசு பையன் பார்க்கும்போது என்ன தோணும்? சிஸ்டர் நமக்குறான், சிஸ்டரோட எதுவுமே தெரியாம அது ஈஸியா அவங்களால ரொம்ப ஈஸியா. இப்ப இந்த கூகுள்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனையும் மிருகமாக்குறது கூகுள் தான். மிருகமாக்குதுங்க.
இந்த இடத்துல மிக கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து 2000 ரூபாய் பணம் தர வேண்டாம், சோறு கூட போட வேண்டாம் சார். முதல்ல இதை சரி பண்ணும் சார். ஏன் சரி பண்ணும்னா எதிர்காலம் எப்படி இருக்கோ அந்த நாடு அதை வச்சுதான் அந்த நாடு உருப்படும். இல்ல இது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் சார்ந்து இப்படி பேசுபவர்கள் அதிகமாக கைது செய்யப்படவில்லை. அரசாங்கம் மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்து இருப்பவர்கள் இதுல தப்பிக்கிறாங்க. இதுல எப்படி ஒரு நடுநிலைத்தன்மையை கொண்டு வர முடியும்? அதாவது இப்ப அரசியலுக்கு நான் வந்து ஜெயிக்கணும்ன்றதே எதுக்காக தெரியுமா சார்? நான் பண்ண தப்புகளை, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இப்ப அரசியல்வாதியா வராங்க. அந்த பவருக்கு ஏன் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய தப்பு செஞ்சதை மறைச்சிக்கலாம். இப்போ வந்த உடனே ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பிடிக்காத தூக்கி உள்ள வைக்கிறது, அதுல ஒரு கட்டம் கட்டுறது. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட தாக்குதல். அப்படி சொல்ல முடியாது இல்லையா? பப்ஜி மதன் வந்து பல காலமாக இது வந்து இல்ல இந்த விஷயத்துல நான் சொல்ல வரல. நீங்க கேட்ட கேள்வியில ஜெனரலா ஒரு அரசு பப்ஜி மதன் போலவே அதே வார்த்தைகளை பயன்படுத்துற இன்னொரு சேனல் இருக்கு, அது தண்டிக்கப்படலன்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு சமூக ஊடகத்துல எழுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு பின்புலம் வந்து ஏதோ ஒரு ஆளும் கட்சி பின்புலம் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுனால அவங்க தண்டிக்கப்படல. இதை எவ்வாறு பாக்குறீங்க? அதுதான் நான் என்ன திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, அவர் சார் அருமையா சொன்னாரு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரிமினல் இருக்கான், அந்த கிரிமினல் மாட்டாத வரைக்கும் தான். எல்லாருமே கெட்டவங்க தான். அடிப்படையில் மனிதனு அப்படிதான் சார், அவன் கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் ஆகிறான் சார். அதுக்கு ஆன்மீக நியூஸ் பயன்படுது, ஒவ்வொரு டிசைன் ஆகிறான். ஆனால் அந்த டிசைன் ஆகாம இருக்கிற மனிதன் மிருகமா தான் இருக்கான். அடிப்படையில் மிருகம், மனிதன் மிருகம், அவன் பரிணாம வளர்ச்சி தானே. அப்போ அவனுக்குள்ள அவர் சொன்ன மாதிரி தன்னை யாரும் பார்க்கலன்னும் போது அவன் எந்த தவறையும் செய்ய அவன் தயாராயிடலாம். இல்ல இது ஒரு பக்கம் இருக்கு. ஆன்மீகவாதியாக வந்து அறியப்படுகிற சிவசங்கர் பாபா அவர் பேசுனதெல்லாம் வலைத்தளத்துல இப்பதான் துருவி பாக்குறாங்க. அதுல சில இடங்கள்லாம் ஓப்பனாவே ஆபாசமா பேசுறாரு. ஒரு கணவன் மனைவி அவங்களோட அந்த ஒரு பிரிவை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாரு. அவர் இறந்துட்டாருன்னா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, எவ்வளவு பேசியிருக்காரு. அதுவும் ஒரு ஆன்மீகவாதி. இதனால நம்ம கண்ணுக்கு படல. இந்த இப்போ கண்டிப்பா அரசாங்கத்தை வாழ்த்தி ஆக வேண்டும். இப்ப அவர் கைது செய்யப்பட்டதுக்கு வந்து கண்டிப்பா வாழ்த்தி பாக்குறீங்க. இல்ல நிச்சயமா அது தவறான என்னன்னா சார், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே சில நல்ல ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்ப கேலி பொருளா வராங்க. இந்த மாதிரியான சில தவறான ஆட்கள் முன்னுதாரணத்துக்காக இப்ப என்ன தெரியுங்களா, இப்ப சோசியல் மீடியால பூரா பாத்தீங்கன்னா ஆன்மீகம்னு உண்மையிலே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வள்ளலார சார்ந்து எத்தனையோ பேர் உண்மையிலேயே வந்து மக்கள் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றவங்க, உண்மையா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க கூட இப்ப கேள்வி பொருளாவும் ஆயிட்டாங்க. இந்த மாதிரியான தவறான ஆட்களை இவர்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு சார். ஆனால் எனக்கு என்ன ஒட்டுமொத்தமானா, இந்த மொபைலை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது தயவு செய்து மிக கேர்ஃபுல்லா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஸ்கூலும் பர்டிகுலரா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு மரியாதையை கத்துக் கொடுக்கணும் சார். அந்த மரியாதை இல்லைங்கிற கல்ச்சர் வந்தது பாத்தீங்களா? ஏன்னா ஒரே குழந்தை அதுவே வாடா போடன்னு பேசுறது, அப்புறம் நான் சொல்ற அந்த கெட்ட வார்த்தையிலலாம் அப்பா அம்மா கிட்டே பேசியது பிராக்டிஸ் ஆனது. இந்த பையன்லாம் அப்படி பிராக்டிஸ் ஆன பையனா தான் இருப்பான். சோ சிட்டில வளர்ந்த பையன், சோ எப்படியாவது சம்பாரிச்சுன்னு பாருங்க. குறுகிய காலத்துல மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய், 5 கோடி மாசத்துக்கு 10 ல இருந்து 15 லட்சம் சம்பாதிக்கிறது நம்ம பாராட்டணும். ஏன்னா சம்பாதிக்கிறது அவங்க டேலண்ட். ஆனா தவறான பாதை இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சார், யூடியூப்ல ஒரு 8 வயசு பையன் சார் மாசம் 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். என்னன்னா ஒவ்வொரு பொருட்களை யூஸ் பண்றது எப்படி, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாய்ஸ் எந்த டாய்ஸ் பெஸ்ட், அந்த டாய்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஒரு பையன் அதை வந்து டேட்டா வாங்கி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் பாத்தீங்களா, அதுல அவன் 5 கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறான். சோ அதுவும் புத்திசாலித்தனம். அப்படிதான் நம்ம வந்து எந்த ஒரு மீடியாவும் எடுத்து சம்பாதிக்க எடுத்துக்கணுமே தவிர, ஒரு தவறான கலாச்சாரத்தை நீங்க பதிவு செய்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தான். அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை தர வேண்டும். இரண்டாவது, இதை உடனடியாக பெற்றோர்கள் உஷாராகணும் சார். பாரிசாலன் சிவசங்கர் பாபாவோட வீடியோலாம் நம்ம பார்த்திருப்போம். அவர் அதுல வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள் வந்து பல இடங்களில் பயன்படுத்துறாரு. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு. அப்பயே வந்து இது ஒரு விவாத பொருளா மாறுது. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக்கப்படுது. 2 ஆட்சிகள் மாறி ஆட்சி பண்ணும்போது அவர் மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இப்போ அவர் பேசின பேச்சுக்கள்லாம் வெளில வருது. இது எவ்வாறு எடுத்துக்க ஒரு ஆன்மீகவாதி இப்படி பேசுறாங்களே, அதை எவ்வாறு பாக்குறீங்க? இல்ல, இவங்க ஆன்மீகவாதி அப்படிங்கறதே நான் வந்து முழுதான் மறுக்கிறேன். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகத்தை மக்களோட பிரச்சனை தான் இது எல்லாமே. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் சாமியை பத்தி பேசுறேன் அப்படின்னாவே அது ஆன்மீகவாதி கிடையாது. சாமியை பத்தி பேசி அவர் டிக்கெட் கலெக்ட் பண்றாரு, அவர் அதை வச்சு ஏதோ சம்பாதிக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு இறைவனை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவன், விரும்பக்கூடியவன், எந்த விதத்திலையும் வந்து பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அவனுக்கு இருக்காது. சரிங்களா? ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்தி ஒரு நான் இவ்வளவு வரேன், என்னோட பிரசங்கத்துக்கு இவ்வளவு காசு வாங்க, அந்த இது வரேன், அதை பேசுறேன், எதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அங்கேயே அது வணிகமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவு தொடர்பும் கிடையாது. உண்மையான ஆன்மீகவாதிகள்லாம் நம்ம நீங்க சித்தர்களை படிக்கணும். சித்தர்லாம் மனுஷங்க, நம்மள மாதிரி வாழ்ந்த மனுஷங்க தான். எந்த சித்தராவது ஒரு பெரிய மடம் வச்சுட்டு இருந்தாருன்னு எந்த சித்தரோட மடமாவது இருக்கா? அப்ப சித்தர்கள் வந்து அவங்களோட அறிவு தேடலுக்கு வந்து இயற்கையோட போய் கனெக்ட் ஆகணும். இயற்கையோட
இயற்கையோட கனெக்ட் ஆகணுமே ஒழிய இயற்கை இருக்க இடத்துல போயிட்டு வைஃபை கனெக்ஷன் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுறதோ இல்ல ஆன்மீகம் பேசுறதோ அது வந்து நம்ம ஒருபோதும் ஏற்கல. அப்ப இதெல்லாம் இவர்களாம் ஆன்மீகவாதி என்று சொல்வதை காட்டிலும் பேசியிருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் மாட்டாம இருந்ததுக்கான அது அரசாங்க பலங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவைப்பட்ட அரசியல்வாதிகள். இந்த ஸ்கூல்ல நம்ம முழுமையா விசாரிக்கணும் அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏன்னா அந்த ஸ்கூல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில வந்து பேசுறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு ஸ்பை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்பை வந்து இந்த வாத்தியார்களை பத்தியோ இவங்க மேல இந்த செக்ஸுவல் இதெல்லாம் அபியூஸ் எல்லாம் பண்றவங்க பத்தியோ ஏதாவது நாங்க பேசிக்கிட்டா அதை அந்த பொண்ணோ பையனோ வந்து போய் காட்டி கொடுத்துருவாங்க. கரெக்டா நாங்க +1 எக்ஸாம் எழுதுற டைம்ல எங்களை வந்து டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்ப +2ல எங்களால போய் சேர முடியாது. அப்ப அது ஒரு ஸ்கூல்னே நம்ம சொல்லவே முடியாதுங்க. அது ஏதோ ஒரு பெண்களை வந்து தவறா பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மடம் போல இருக்கிறது. அப்ப இதுல இந்த ஆள் மட்டும்தான் தவறு செஞ்சானா இல்ல இது ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருந்ததா என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப இது அந்த வெளிப்படையாவே அந்த ஆள் வந்து ஒரு பெரிய குற்றத்துக்கு உள்ளானவரா இருக்காரு. அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு. பல இன்னொரு மதத்துல இன்னொரு இடத்துல வந்து அறந்தாங்கில இன்னொரு வேற்று மதத்தை சேர்ந்தவர் அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ வந்து அங்க வந்து வெளியில வந்து அந்த பள்ளியில படித்த ஒரு மாணவியை வந்து ஒரு அட்ரஸ் பண்றாங்க, அந்த போய் இது கொடுக்குறாங்க. இப்போ ஷெனாய் நகர்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம், அங்கேயும் நடந்திருக்கு, இன்னும் பல இடங்கள்ல நடக்குது. இதை செய்தியாக்கும் போதும் இது பப்ளிசிட்டி ஆகும் போதும் மதம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதா? ஆமா, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள்ங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட மதத்துல மட்டும் இது நடக்குதுன்னு நம்மள யாருமே இங்க சொல்லல. மதம் என்றாலே அது எந்த ஒரு விஷயத்திலுமே ஒருத்தன் பொழப்பு நடத்துறவன்னு ஒருத்தர் இருப்பான். எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும். எந்த மதமும் இதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அந்த மதத்துடைய உணர்வை பயன்படுத்தி அரசியல் செய்யறவனும் இருப்பான், அதுல வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறவனும் இருப்பான், யாராவது ஒருத்தன் இப்படிதான் இருப்பான். அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த அடையாளப்படுத்துதலை தவிர்த்து விட்டு இவனுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, சிவசங்கர் பாபாக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் இந்த மதத்தை பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருக்கான் மக்களை. இவனுக்கும் அந்த அதே போல வேற ஒரு கிறிஸ்துவத்திலயோ இல்ல இஸ்லாமியரோ யாராவது ஒருத்தர், ஆமா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு. எங்க பைபிளை ஒருத்தன் படிக்கிறான், ஆனா வந்து அவன் தப்பு பண்றானா அவன் பைபிளை படிச்சவனா இல்ல அந்த பைபிளை கருத்தை ஏற்றுக்கொண்டவனா? அதே போல ஒருத்தன் குரானை படிக்கிறான், குரானை படிச்சுட்டு அவன் வந்து மது அருந்துறானா? குரான்ல மது அருந்த கூடாதுன்னு போட்டிருக்கு, பைபிள்ல மது அருந்த கூடாதுன்னு போட்டிருக்கு. அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? அப்புறம் அவன் எப்படி அவன் அதை மதிக்கிறான்னு அர்த்தம்? அப்ப இவர்கள் யாரும் வந்து உண்மையான அந்த மதத்தை ரெப்ரசென்ட் பண்றவங்க கிடையாது. இந்த ஆளே பாருங்க, தன்னை வந்து கிருஷ்ணரும் சொல்லிக்கு வரான், அங்க படிக்கிற குழந்தைகளை கோபியரும் சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்காக சார்பா பேசுறவங்கள பெண்மணிகளே பேசிருக்காங்க நேத்து. அதை எவ்வாறு பாக்குறீங்க? அவங்களுக்கு சார்பா இன்னும் நிலை எடுக்கிறவங்க இருக்காங்களே. அது இங்க பாருங்க, ஒன்னா அவங்க பைத்தியக்காரங்களா இருப்பாங்க, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த நபரால் பயனடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் இந்த சார்பா பேசுறாங்க புடிச்சு வச்சு அவங்க பேங்க் டிரான்சாக்சன் இதெல்லாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா விஷயம் தெரிய வரலாம். டாக்டர் சித்திகா, எல்லாரும் பேசும்போது சொன்னது வந்து என்னன்னா வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும், அவேர்னஸ், அந்த மாணவர்கள் கிட்ட சில்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு அவேர்னஸ் வரணும்னு சொல்றாங்க. இது எவ்வாறு ஏற்படுத்தலாம் இதை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள், பேரண்ட்ஸ்? பேசிக்கா வந்து அவேர்னஸ்னா ஒரு கான்சியஸ் அப்ரோச். நம்ம வந்து ஆன்லைன்ல என்ன பேசுறோம், எப்படி நம்மளோட பிஹேவியர் இருக்கு, அது வந்து ஒரு கான்சியஸ் அப்ரோச் வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லா பசங்களுக்கும் கத்து கொடுக்கணும். செகண்ட் வந்து இந்த பேரண்டல் கண்ட்ரோல் வந்து என்ன பாக்குறாங்க, என்ன மாதிரி சைட் போறாங்க, என்ன வாட்ஸ்அப்ல என்ன மாதிரி வீடியோஸ் பாக்குறாங்க, வித்வுட் பேரண்டல் கண்ட்ரோல் வந்து நம்ம சில்ட்ரனோட இல்ல தெளிவா பிரவுசிங் ஹிஸ்டரியை வந்து டெலீட் பண்றாங்கல்ல. இன்னைக்கு இருக்க ஒரு 8 வயசு பசங்களுக்கு தெரியும் பிரவுசிங் ஹிஸ்டரியை டெலீட் பண்ண தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒன் ஒரு நம்ம வந்து பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கணும். தட் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன், தட் பேரண்ட்ஸ் வந்து வீட்ல இருந்து வெளியில இருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் யூஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், மொபைல் யூஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஏஜ் அப்ரோப்ரியேட் நம்ம கொடுக்கணும். இது வந்து யங் ஏஜ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா சில்ட்ரனுக்கும் ஒரு வந்து கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் பை மிஸ்டேக் அவங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா கூட அவங்க வந்து பேரண்ட்ஸோட ஷேர் பண்றாங்க. சோ இப்போ வந்து பிரவுசர் ஹிஸ்டரி டிலீட் பண்றாங்க, தட் இஸ் ட்ரூ. பட் வந்து இது வந்து நார்மல், ஈவன் வித்வுட் ஆன்லைன் பார்க்கலன்னா கூட, இன்டர்நெட் பத்தி பேசலன்னா கூட இந்த மாதிரி ஒரு லைங் பிஹேவியர் இஸ் ராங், சீட்டிங் பிஹேவியர் இஸ் ராங், இதை நம்ம வந்து பசங்கள்ட்ட கத்து கொடுக்கணும். So அதே மாதிரி that extends into online and browser history and என்ன பாக்குறாங்க அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இல்ல மேலும் பேசலாம் வரேன். மோசஸ், இப்போ இதை பாக்குறாங்க, இதை பார்த்துட்டு போய் நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆனா வந்து எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மதன் மேல வந்து ரொம்ப காலமாக வந்து பப்ஜி மதன் மேல உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடக்காத போது அவங்க என்ன பண்ணலாம் அடுத்தது?
சார் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் நடக்கும்போது அதோட விக்டிம்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து அதாவது வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வராததுக்கு எது தடங்களாக இருக்குதுன்னா, இந்த சொசைட்டி என்னை எப்படி பார்க்கும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நான் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த அதாவது வந்து கிரைம் அகேன்ஸ்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் சொல்றோம், இவனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பொது வழியில வந்து சொல்லும் போது சொல்லக்கூடிய நபர் இந்த சொசைட்டி எப்படி பார்க்கன்ற வந்து அந்த பிரிசம்ஷன் இருக்கு பத்தி அந்த பிரிஜுடைஸ் பண்றாங்கல்ல, அதனாலே பாதி பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரது இல்ல. சோ அதனால இதை வந்து இப்போ ஈஸி ஆகிறதுக்கு போர்ட்டல் ரெடி பண்ணிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல்ல நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு கம்ப்ளைண்ட்ன்றது என்னன்னாக்கா ரிட்டனா கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அது வந்து அவருடைய காக்னிசன்ஸ்க்கு வந்துட்டாலே, அதாவது ஒரு நாலேஜுக்கு வந்துட்டாலே த்ரூ வயா போன் மூலமா வந்தா கூட அந்த மேட்டர் ஒரு காக்னிசன்ஸ் எடுத்து விசாரிக்கலாம். இதுக்கு பின்னால இருக்கிற அந்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ல நம்ம போயிட்டு பார்க்கணும். என்னன்னா இந்த சைபர் நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குங்களா, இது வந்து நம்ம நாட்டுல மிக குறைவா இருக்கு எல்லா ஐஓ ஆபீசர்ஸ்க்கும். சோ இதை வந்து நம்ம எம்பவர் பண்ணணும். இதை எம்பவர் பண்ணனா என்னன்னாக்கா இதுக்குன்ட்டு தனியா வந்து ஒரு சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னாக்கா இப்போ இதை விசாரிக்கிற அதிகாரிகளுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ திடீர்னு அவங்க ஒரு இன்டர்போல் கூட கான்டாக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு யூரோபோல் கூட கான்டாக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அதுல நாலேஜ் இருக்கணும். அதுல நாலேஜ் இல்லைன்னா அவங்களால அதை வந்து ஒரு கேள்வி எழுது. பப்ஜி மதனுக்கு ஆதரவாக பல பேரை வந்து கேட்கறாங்க. ஒரு பத்திரிகையில வந்து போய் மைக் எடுத்து அவர் என்னங்க தப்பு பண்ணாரு, அவரை தண்டிக்கலாமான்னு கேட்கும்போது இதுல என்ன இருக்கு, அவர் ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, நாங்க ரசிச்சு பாக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் ஏன் தண்டிக்கிறீங்க? இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது என்னன்னா வந்து யூடியூப் தானே அந்த வருமானத்தை கொடுத்தது, அவர் எங்க திருடல, எங்கேயும் போயிட்டு கொள்ளடிக்கல, அவர் ஒரு வீடியோ போடுறாரு, அது யூடியூப் வயலேஷன் மீறாம இருக்கு, யூடியூப் எதுவும் அதை ஸ்ட்ரைக் பண்ணல, அந்த வீடியோ எடுத்து விடல, அதனால வந்து அவர் வருமானம் சம்பாதி, இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்களே, அதை வேற சார் சமூக மாற்றத்திற்கு ஒரு சொசைட்டியில் சேஞ்ச் நடக்குதுன்னாக்கா ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகும். இப்படி கேட்ட மக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதனால இதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு, அவர் என்ன தப்பு பண்ண, யார் வீட்டுல போயிட்டு கொள்ள அடிச்சாரா, இல்ல வேற எங்கன்னா போய் திருடுறாரா, எதுவுமே பண்ணல. அவர் வந்து அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை யூஸ் பண்றாரு. பட் அந்த இடத்துல எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கணும், எந்தெந்த விஷயத்த பண்ணணும், எந்தெந்த விஷயத்த பண்ணக்கூடாது, ஒமிஷன் ஒன்னு இருக்கு, கமிஷன் ஒன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து ஒரு நெறிமுறை இருக்கு. சோ அதை தாண்டி நீ பண்ணி ஒரு விஷயத்தை சம்பாதிக்கும் போது அந்த இன்கம் உனக்கு என்ன இன்கம், அதன் மூலமா வர இன்கம், அது மூலமா சொசைட்டில என்ன விதமான வேற ஒரு ரிக்ரெசிவ் தாட்ஸ். ஆமா கண்டிப்பா. இப்போ நான் பாக்குறேன், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த பசங்க எல்லாருமே வந்து ஹிஸ்டரி போயிட்டு டெலீட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹிஸ்டரி போய் டெலீட் பண்றத போய் டெலீட் பண்ண விடாம நீ மானிட்டர் பண்றது கிடையாது. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் ஆர் வெல் அட்டாச்டு வித் பயாலஜிக்கலி அட்டாச்டு வித் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் கூட அவங்க பயாலஜிக்கல் அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகம். நான் வந்து பொதுவாவே ஒரு பேரண்ட்ஸால தான் குழந்தை வந்து என்ன பண்றான் அப்படின்றத ஸ்மெல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் அட்டாச்மெண்ட் இருக்கு. இவங்க வந்து டைம் கொடுக்கறது கிடையாது, இவங்க வேற ஒர்க்ல பிஸி ஆகுறது. சோ இந்த குழந்தை வளர்ப்பு முறை இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ரொம்ப பக்குவமா கையாளணும். அதை நம்ம பக்குவமா கையாளன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னா, நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன் இந்த இடத்துல. நான் ஒரு எம்எல் கிரிமினல் ஸ்டூடெண்ட். அதுல வந்து பாங்கர் தேரின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கும், பாங்கர் தேரின்ட்டு. அந்த தேரியில ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங்ஸ் என்ன தெரியுமா, அதாவது ஒரு இடத்துல போவர்ட்டி வந்து ரைஸ் ஆச்சுனாக்கா ரெட் காலர் கிரைம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். போவர்ட்டி ரைஸ் ஆச்சுன்னா ரெட் காலர் கிரைம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப செழிப்பா வருது, எல்லாருமே வந்து எக்கனாமிக்கலா பொலிட்டிக்கலா பவர்ல வந்துட்டான், ரொம்ப அதீனமான வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய ஆசைக்கு வந்து ஒரு தடுப்பு வைக்கவே முடியாது. சோ அந்த இடத்துல ஒயிட் காலர் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒயிட் காலர் கிரைம்ஸ். அதாவது எனக்கு பெரிய பொலிட்டிக்கல் பவர்ல வந்துருவேன், எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நான் ஒரு பெரிய பவர்ல இருப்பேன், அந்த பவரை யூஸ் பண்ணி நான் ஏகப்பட்டதா சம்பாதிப்பேன். இந்த ரெட் காலர் கிரைம், ஒயிட் காலர் கிரைம் இதெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு காலகட்டத்தில் பேராபத்தா இருந்துச்சு. அது வந்து அடுத்த கட்ட தலைமுறை, அடுத்த கட்ட சிந்தனையை அழிச்சுது. இதோடைய பெரிய ஆபத்து இந்த சைபர் கிரைம்ஸ். ஏன்னா ஒரு நாட்டுடைய செக்யூரிட்டி எவ்வளவு முக்கியமோ அதோட ஒரு நாட்டுடைய சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், எனக்கு அந்த டேட் தெரியல, நிகழ்வு தெரியல, பாகிஸ்தான்ல இருந்து கேரளால இருக்கிற ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணாங்க. அதுக்கு பதிலுக்கு இவங்களும் அவங்கள ஹேக் பண்ணி காட்டினாங்க, என்னாலேயும் முடியும்னு சொல்லிட்டு. சோ இதை தாண்டி நம்ம சிந்திக்கணும், இது எதனால நடக்குது, எங்க லூப் ஹோல்ஸ் இருக்கு, சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும். தடை செய்யப்பட்ட பப்ஜியா ஒரு VPN யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளிவருது. அதை ஒரு தெளிவா பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு, போன வாரம் வரைக்கும் விளையாட்டு தான் இருந்திருக்காரு. சார் இதை ரசிக்கிற போக்குன்னு ஒண்ணு இருக்குங்கல்ல, இதுதான் ஒரு பெரிய ஆபத்துன்றேன் நான். இப்போ இது வந்து எங்க பிரச்சனைனா, ஒருத்தன் அப்படி பேசுறான் அப்படின்னும் போது எனக்கு கோபம் வரணும். எனக்கு அந்த கோபம் வரல, அவன் பேசுறத நான் ரசிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ரசிக்கிற அந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன விதமான மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஊடுருவி படிக்கணும். மேலும் மேலும் பல கேள்விகள் இருக்கு. அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத நேரம் நிகழ்ச்சி தொடரும். மீண்டும் விவாதத்தை தொடரலாம்.
பிரவீன்காந்த், இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க, ஒரு படத்துல வந்து ரொம்ப பேசுனாங்க, இதனால தான் வந்து இம்பாக்ட் ஆயிடுச்சு, இல்ல பப்ஜி மதன் பேசினார் அதனால இம்பாக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குள்ள இருக்க வன்மத்தை யார் தலைமையில இறக்கி வைக்கிற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா வந்து சுயமா எல்லாருக்கும் ஒரு மூளை இருக்கு, எல்லாராலையும் யோசிக்க முடியும், இதை பேசணுமா பேசக்கூடாதுன்னு. அவன் பேசினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன், இவன் பேசினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன்னா, நீங்க ஒரு பப்ளிக்ல சொசைட்டில இறங்கினா சுத்தி எத்தனையோ பேர் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்க போறாங்க. அங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது, நீங்க இதுல தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனன்றதே ஒரு சாக்கு மாதிரி தெரியலையா? அதாவது இறைவனுடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னா லைட்டு சவுண்டு, அதில் சவுண்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட், ஆடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒலியோட வேகத்தை விட ஒலியோட வேகம் தான் அதிகம். ஸோ அப்போது சவுண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சவுண்டில் அந்த ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு யூடியூப்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஜுக்கு எது டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டிமாண்டு. அது ஏஜோட ப்ராப்ளம், அது என்னைக்குமே காலகாலமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஏஜுக்கு நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு கலவிலேயே ஒரு திருக்குறள்லேயே நீங்கள் கலவியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வைல்டு இதுவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போதே அவர்களுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றது. ஆபாசமான வசனங்கள் 80களில் வந்த நிறைய திரைப்படங்கள் என்னால காட்ட முடியும். இதை விட பூடகமாக காட்சி ஊடகத்தில் இந்த உறவு முறைக்குள்ள வந்து உறவு வைத்துக் கொள்ள கூடாது, அபியூஸ் பண்றது ஒரு பெரிய இயக்குனர் இடத்துல படத்திலேயே என்னால காட்ட முடியும். அந்த படத்துல எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு சீன்ல வந்து யாரோ ரேப் பண்ணப்படுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் தொடர்ந்து நடந்து தான் இருக்கு. ஏன்னா அப்போ ஒரு மீடியம் தான் இருந்தது. இது இன்னைக்கு வளர்ச்சி காலகட்டம் இல்லாமல் காலம் காலமாகவே ஊடகத்தில் இந்த மாதிரி ஊடகத்துல வந்து ஒரு விஷயம் பண்றவங்க, இந்த மாதிரி திரைப்படமா இருக்கலாம், ஏதோ ஒரு காட்சி ஊடகத்துல வந்து கடத்தி கொண்டு போறவங்க காலங்காலமாவே இந்த பெர்வர்ஷன் தாட் இருந்துட்டு தான் இருந்ததா? இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். நான் சொன்ன இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய பின்புலம் இருக்கு. எனக்கு தெரியும். ஓகே, நான் சொல்ல வர்றது என்னன்னா சார், அந்த காலத்துல இருந்தே காமமும் காதலும் இணைந்தது சார். அதை நீங்க வந்து தப்பான பார்வையே கிடையாது. இல்ல, நீங்க நான் சொல்ற அந்த இயக்குனர் எடுத்த படத்துல ரொம்ப அபியூசிவ் வந்து ரொம்ப அழகா காட்டப்படும். அதுதான் ஒரு மருத்துவரை கூட அவங்க தப்பா தான் காமிப்பாங்க அந்த படத்துல. ஓகே, அது கதை, அந்த கதை டிமாண்ட் பண்ணிருக்கோம். அதே டைரக்டர் வேற நல்ல படமும் எடுத்திருப்பாரு. சி, ஒரு சில கதைகள் இப்போ உதாரணத்துக்கு அப்போதைக்கு அபூர்வ ராகங்கள் படத்துல கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்போதைக்கு அது ரொம்ப பேசப்பட்டது. அந்த கமல் வந்து அந்த வார்த்தையை சொன்னாரான்ட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் என்ன வார்த்தையை சொல்ல வரேன்னு. சோ அப்போ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மள லேட்டான்னு பார்த்தோம் இல்லையா, ஐயோ அந்த வார்த்தை சொன்னாங்கன்ட்டு அதே மியூட் பண்ணிருப்பாங்க, நம்ம அதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. சரி, அந்த கதை நீங்க சொன்னது வந்து வெற்றிமாறனும் தனுஷும் ஒரு படம் சொன்னீங்க. பாரதிராஜா எடுத்த எண்ணுயிர் தோழா படம் வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் வந்து இருக்கு. அதுல எவ்வளவு வார்த்தைகள் வரும் பாத்துருக்கீங்க? அந்த ஸ்லம் பேக்ரவுண்ட்ல அவங்க கலோக்கில வடசென்னை பேக்ரவுண்ட்ல அவங்க எடுக்கிறதுனால அப்படி சொன்னாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல அத ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணலாம் சார். நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த படமும் அந்த படமும் பாத்துங்க. இதுல காதுல ஈயம் ஊத்துன மாதிரி இருக்கும், அது காதுல ஆசிட் ஊத்துன மாதிரி இருக்கும். சோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப காலம் மாறிட்டு இருக்கு. நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறீங்க. திரைப்படத்துறையில இருக்கவங்க வந்து நாங்க இதுக்காக பண்ணோம், அந்த கேரக்டர் நாங்க சொல்றோம், தப்பு கிளைமாக்ஸ்ல நாங்க ஒரு மெசேஜ் சொல்லிடுறோம் அப்படின்றீங்க. ஆனா மெசேஜ் யாரும் எடுத்துக்க போறது இல்ல, நீங்க காட்டுற சீன் தான் எடுக்க போறாங்க சார். அந்த படம் ஓடுனதுக்கு அது ஒரு மெயினான காரணம் சார். அது ஒரு பெண் வந்து அவ்வளவு ஆபாசம் பேசும்போது அது அதான் எனக்குள்ள இருக்கிற வக்கரத்தை தடவி கொடுக்கிறது சார். எழுப்பி விடுறது, வக்கரத்தை எழுப்பி விடுறது, அந்த தடவி கொடுக்கிறது. இதுதான் இதை யார் செய்யறாங்களோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் கேக்குறதுனா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் காலகட்டம் மலர்ந்துருச்சு, இது வந்து இன்னும் சொல்ல போனா இந்த கொஞ்சம் இதெல்லாம் பேசுறோம், இது கலியுகம், இது அது ஏதோ ஒரு பழிய போட்டுறாங்களே தவிர காலங்காலமாவே ஊடகத்துல இருந்தவங்க இப்படி பேசுன இது வந்து என்னால 1930களில் வந்த பேசும் படம் வந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி பேசுறவங்க இருந்துட்டு தான் சார். நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல போனீங்கன்னா ராமாயணத்துல இருந்து எல்லாத்துலயுமே பெண்மையையும் பெண்மையோட ஊடலையும் பல விதமாக வர்ணிச்சிருக்காங்க. அந்த வர்ணனையோட கோடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்போ கண்ணதாசன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காரு சார். ஒரு பெண்மையை வந்து அந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்காங்க. ஆனால் இது பப்பரப்பான்னு சொல்லும் போது என்னதுன்னா நம்ம ஒரு மாதிரி அன்னிசியா இருக்கு. இப்போ ஏன் அந்த பையனை நம்ம நானே கேட்டேன் காலையில. இப்போ நீங்க ப்ரோக்ராம் சொன்னதுக்கு அப்புறம் யார் அந்த பையன் அப்புறம் தான் சமீபத்தில் தமிழ் துறையில பெரிய கவிஞரா பார்க்கப்படுபவர் 2000 இருந்து 2010 எழுதிய பாட்டுகள் நான் எடுத்து காட்டுறேன். அதுல என்னென்ன வரிகள் வந்திருக்குன்னு தெரியும். இந்த பையன் பண்ற தப்பு மிகப்பெரிய தப்புனா அன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த தப்பெல்லாம் பண்றாங்களே, ஏன் இவரெல்லாம் தண்டனைக்கு உள்ளாவல? அதுதான் நிசி. அதாவது என்ன காரணம்னா இப்ப யூடியூப்னு ஒண்ணு உங்களுக்கு கிடைச்ச உடனே எல்லாருக்குமே இப்ப வருமானம்ன்றது ரொம்ப ஈஸி வேவ் ஆயிடுச்சு சார். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப இந்த தம்பி என்ன பண்றாரு, பப்ஜின்னு ஒண்ணு, அதுல வந்து ஒரு வாய்ஸ் வந்து எராட்டிக்கான ஒரு வாய்ஸை மிக்ஸ் பண்ணா கேட்கறவனுக்கு வந்து ரெண்டு கிடைக்குது. அவனுக்கு ஒன்னு விஷுவலா ஒண்ணு கிடைக்குது, ஆடியோவா அவனுக்கு வேற ஒரு ஃபீல் கிடைக்குது. பாரிசாலன் நான் சொன்னது உங்களுக்கு தெரியும், இவர்கிட்ட கேட்ட கேள்விதான். இது காலங்காலமாவே சினிமா துறையிலையும் திரைத்துறையிலையும் அதோட குழந்தைகள் தான் நான் சொல்லுவேன். யூடியூப்ல அதெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு காட்சி ஊடகம் ரொம்ப சிறியதாகி யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. யூடியூப் நம்ம வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா ஆரம்ப காலகட்டத்திலேயே அன்னைக்கு சென்சார்லாம் இருந்த காலகட்டங்களிலே வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் சென்சாரை மீறி வெளியே வந்திருக்கு. அரசியல் பின்புலத்துல ஸ்ட்ராங்கா அந்த படங்கள்லாம் சென்சார் ஆகாம அதை தடுத்து கூட வெளியே வந்திருக்கு கூட குற்றச்சாட்டு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அன்னிலிருந்து இந்த வன்மமும் வக்கரமும் இருக்குல்ல, ஒரு கிரியேட்டர் சொல்ல முடியாது, மனிதர்களுக்குள்ள இருந்ததுதானே அன்னைக்கு படமா வந்தது.
இல்ல இது எப்படி நான் பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமூக பொறுப்போடு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அவர் இதை தவிர்ப்பார். சமூக பொறுப்பு இல்ல, என் படம் ஓடணும், அது வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டணும், மித்த டைரக்டர் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம காட்டணும்னா, இப்படி சொன்ன மாதிரி ஒரு ரேப் சீனை வந்து நான் அப்படியே காட்டினேன்னா அது வந்து அது ஒரு விருப்பம் வரும், அதுல ஒரு விளம்பரம் வரும். இப்போ ஒரு நடிகை வந்து முழு நிர்வாணமா காட்டினா அதுல எனக்கு ஒரு விருப்பம் வரும், அதுல எனக்கு என்னோட படத்துக்கு ஒரு முன்னிலை கிடைக்கும். இப்போ சமீபத்துல கூட சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முழு நிர்வாணமா நடித்திருக்கிறார் இந்த நடிகை. இதெல்லாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்துறாங்க. இதை நம்ம ஊடகமாகவே இதோட வெளிப்பாடு தான் பப்ஜி மதன். அவரோட மார்க்கெட்டிங் கெட்ட வார்த்தையை ஒரு மார்க்கெட்டிங்கா பண்றாரு. அவர் இன்னொன்னு என்னன்னா, அவர் யூடியூப்ல இருந்து மட்டும் வருமானம் ஈட்டுறதுனால அவருக்கு இந்த பிரச்சனை இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா வந்து நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறேன், இவங்களுக்கு உதவி செய்யறேன், எனக்கு இந்த பணம் அனுப்புங்க போற அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் முறையா அவர் செஞ்சாரா போனாருங்கிறக்க எந்த விதமான ஆவணங்களும் தெரியல. ரெண்டாவது ஒரு யூடியூப் வருமானத்தை வைத்து அது இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுல இருந்து வருமானத்தை வச்சு இந்த அளவுக்கு நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா அந்த யூடியூப் மானிட்டைசேஷன் இதே யூடியூப் மதனுக்கு ஒரு பெரிய நிறுவனம் பெரிய மேடை அமைத்து விருது கொடுத்தாங்க. அதான் பிளாக் ஷீப் அவார்டை பொறுத்தவரை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசி தான் அவர் ஃபேமஸா இருக்காரு கேமரா. அப்ப ஒரு பொறுப்பான ஒரு நிறுவனமா இருந்தா என்ன பண்ணணும், இந்த அவார்டை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லவரா, இவரை வந்து ப்ரமோட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு யோசனை இருக்கணும். இவரை கூப்பிட்டு அவர் அவார்டு கொடுக்குறாரு. அவார்டு கொடுத்தா அப்ப என்ன ஆகுது, மதன்கிற ஒரு கேமருங்கிறது எல்லா சமூகத்துக்கும் பரப்பி விடுறாங்க. அவர் பேசுறது ஒண்ணு நியாயமானதுதான். இதெல்லாம் விசாரிச்சிருக்க மாட்டாங்களா, பின்புலம் செக் ஏங்க அதை பார்த்துதாங்க ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்க போகும்போது அவர் என்ன பேசி என்ன வீடியோ போடுறாங்க கூட தெரியாம அவங்க கொடுக்குறாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேணுமென்றே ஒரு தவறானவர்களை இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு கும்பல் முன்னிலைப்படுத்துது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன், என்னோட கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்று ஒரு இமேஜ் இங்கே பில்ட் ஆயிருக்கு. அந்த இமேஜ்ல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இமேஜ் என்பது பில்ட் ஆகி இருக்குது. பெண்களை வந்து ஆபாசமாக பார்ப்பது தவறு என்ற ஒரு பொது புத்தி என்பது இங்க இருக்கு, இந்தியாவில் இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டில் இருந்த ஒரு ஆபாசப்பட நடிகையை கொண்டு வந்து வேண்டுமென்றே பாலிவுட்ல வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இன்னைக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதே போல இன்னைக்கு சமீபத்துல வந்து ஒரு தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத இல்ல வந்து ஒரு ஆபாச நடிகை என்ற பலரால் அறியப்பட்ட ஒருத்தரை வந்து ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட், தான் காசுக்காக தான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில பாருங்க, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்களும் உணவு இல்லாம அந்த தொழில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு ஒரு வழி இல்லாம அந்த தொழில் ஈடுபடுறாங்க. ஆனா இந்த ஆபாச படங்கள் நடிக்கிறவங்களும் அது மாதிரி கிடையாது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பணம் ஈட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பாருங்க அவங்க குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க, இவங்க குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு இமேஜை நீங்க பில்ட் பண்ணும் பொழுது இது ஒரு இயல்பாக நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு கில்ட்டி ஃபீலிங். நான் செய்வது தவறு. முதல்ல என்ன சொல்றேன், இங்க தவறு செய்யாத மனிதனே கிடையாது. ஆனா செய்யற தவிர இது தப்புப்பா, இது நம்ம செய்யறது தப்புன்னு நம்ம ஒரு மனசுல ஒரு உறுத்தல் இருக்கணும். அந்த உறுத்தலே இல்லாம பண்றாங்க சமூகத்துல இன்னைக்கு. அப்ப உறுத்தலே இல்லைன்னா என்ன ஆகும், என்ன பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா அப்படிங்கிற நிலை உருவாயிருது. மோசஸ் இன்னைக்கு வந்து பப்ஜி மதன் சிக்கியிருக்காரு, அவர் வந்து கைதாகிருக்காரு, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர் வந்து வழக்கு சந்திப்பாரு, அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எடுத்தாலும் இதே போன்ற ஆட்கள் இப்பயும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதே போல சேனல்கள் வந்து தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்குல ஒரு சேனல் வந்து இப்போ பார்க்கும்போது கிடைக்குது, நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. பப்ஜின்றது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை யூடியூப்ல வந்து அவங்க பதிவேற்றாங்க, அதுவே ஒரு முதல்ல வந்து குற்றச்செயல். இதெல்லாம் தெரியாதா? ரெண்டுமே இணையதளங்கள் தான். இது வந்து யூடியூப் இது வந்து இந்தியன் அந்த கவர்மெண்ட்டுக்கு வயலேட்டா இருக்கு அப்படிலாம் வந்து அவங்க ஒரு அல்கோரிதமா செக் பண்ணாதா? சார் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சார், இதை பண்றவங்களுக்குலாம் யூடியூபுக்கே தெரியும் இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது நல்லா தெரியும், இது தப்பு, இதனால நம்ம தண்டிக்கப்படுவோம், அதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் அதெல்லாம் பண்ணல, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அதை தாண்டி அவங்க கண்ணை மறைக்கிறது எதுனாக்கா, அதுல வர இன்கம், அதுல வர வந்து அவங்களுக்கு அந்த புகழ் பேர். ஸோ இந்த இடத்துல என்னன்னாக்கா, அதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு ஒன்று இருக்கு, டோன்ட் பி சிம்பிளி குட், பி குட் அபவ் மொராலிட்டி. வெறுமனே நல்லவனாக இருக்காது, ஒரு நோக்கத்திற்காக நல்லவனாயிருன்ட்டு. அந்த ஒரு நோக்கத்திற்காக நல்லவனா இரு அப்படின்ற அந்த மைண்ட் செட்டப் இருக்கு பாத்தீங்களா, அது ஏதோ ஓவர் நைட்ல வந்துடாது ஒருத்தருக்கு. அது வந்து ஸ்கூல்ல இருந்து அதை நம்ம கட்டமைக்கணும். ரெண்டாவது வீட்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அதை நம்ம கட்டமைச்சணும். சோ நம்ம எப்பவுமே குழந்தைங்களை மானிட்டரிங் பண்ணணும், அவங்க என்ன பண்றாங்க. ஸ்கூல்ல இருந்து கட்டமைக்கணும், பள்ளியில இருந்து கட்டமைக்கணும். ராஜகோபால் நேரடி ரத்த சாட்சியாக இன்னைக்கு வந்து கைதாயிருக்காரு, அவரை நம்மளால பார்க்க முடியும். இவர மாதிரி ஆட்களை வைத்து எப்படி கட்டமைக்கிறது சார்? அது தப்புங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கதான் சார் செய்யும். அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் நான் சொல்லல, பள்ளி நிர்வாகத்துக்கு ஏற்கனவே பல முறை வந்து
கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் அந்த மாணவர்கள் அங்க படிச்சவங்களே வைக்கிறாங்க. கண்டிப்பா சார், நான் சொல்றேன்னா கிரிமினல்ஸ் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. நான் தான் சொல்றேன், அவனுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் போது அதை பண்ணுவான். அதுல இருந்து அவன் அந்த எஸ்கேபிசம்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து அந்த தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு சிலர் கேஸ்டோட அட்டாச் ஆகுவாங்க, சிலர் வந்து அந்த அவங்களுடைய ரிலிஜனோட அட்டாச் ஆகுவாங்க. சோ எது அவங்க காப்பாத்துதோ பொலிட்டிகல் பார்ட்டியோட அட்டாச் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த தப்பு பண்றவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தோட அட்டாச் ஆயிருக்கும் போது அவனுக்கு ஒரு தைரியம் வரும், நான் பண்ணா இது என்ன காப்பாத்தும், நான் இதை செஞ்சுட்டாங்கன்னா சொசைட்டி என்ன கேட்காது. சோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிரிமினல், உள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த கிரிமினலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்துவான். டாக்டர் சித்திகா, இப்போ பப்ஜி மதன் இப்ப சமீபத்துல வந்து கைதாயிருக்காரு. அவர் எப்படி பாப்பார், சொசைட்டி எப்படி பார்த்து இருந்திருப்பாரு? ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்காரு, மோசடி பண்றாரு, வெறும் அந்த யூடியூப்ன்ற அந்த ஊடகத்தை வைத்து இவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்காரு. அவர் சொசைட்டியை எவ்வாறா பார்த்திருப்பார், ஒரு மனநிலை எவ்வாறா இருந்திருக்கும், எவ்வளவு கொடூரமான ஒரு மனநிலையா இருந்திருக்கும்? ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ சோசியல் மீடியா எஸ்பெஷலி யூடியூப்ல எல்லாம் வந்து என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா, எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் காமெண்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஆக்சுவலா பேசுற மாதிரி அவங்க வந்து வாட் இஸ் மாரலி கரெக்ட் இல்ல ராங் அந்த மாதிரி பாக்குறது இல்ல. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, எவ்வளவு வந்து இதுல இருந்து இன்கம் கிடைக்கிறது, எவ்வளவு லைக்ஸ் கிடைக்கிறது, எவ்வளவு பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்க. சோ இதுதான் ஒரு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ நம்ம சொல்லுவோம். ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ லைக் ஈவன் இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன்னா கூட நம்ம சொல்லுவோம், ஆல்கஹால் எல்லாருக்கும் தெரியும் வந்து வாட் ஆர் த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆல்கஹால் எடுக்கிறது. பட் அந்த ஷார்ட் டேர்ம் ஹைக்காக பீப்புள் வந்து எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அதை ரிக்ரெட் பண்ணுவாங்க. சோ இப்போ அதே மாதிரி வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ஹைக்காக நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்களே, அவங்க வந்து நம்மள ஃபாலோ பண்றாங்களே அந்த மாதிரி. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் வியூவோட அவங்க வந்து they get popular. ஆனா அந்த பாப்புலாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணதுக்கு திருப்பி இன்னோவேட்டிவா என்ன மாதிரி பண்ணலாம், வாட் இஸ் செல்லிங் அந்த மாதிரி பாக்குறது. இந்த மாதிரி வீடியோஸ் பிளஸ் இந்த மாதிரி பேசுறது வந்து அவங்க ஒரு ஃபாலோவர்ஸ்க்காக கண்டிப்பா சித்திகா, அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவர் இதுதான் பண்றாரு, அந்த வீடியோ பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த வீட்டோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா அந்த வீட்டுல வந்து இவர் இதுதான் பண்ணி சம்பாதிக்கிறாரு, பையன் வந்து திடீர்னு கார் வாங்குறாரு, இல்ல ஒரு நிறைய பிளாட்ஸ் வாங்குறாரு அப்படின்னும் போது வந்து இவன் எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணி தான் சம்பாதிக்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட மனநிலை எவ்வாறா இருந்திருக்கும்? அவங்க கண்டிச்சிருப்பாங்களா, கண்டிக்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய இல்ல ஊக்குவிக்கிறாங்களா, இதுதான் இன்னைக்கு வழி, இன்னைக்கு வந்து கல்ச்சர் மாறிடுச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா பேரண்ட்ஸ்? ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க, அது வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து வேற ஏதாவது யோசிப்பாங்க. அண்ட் வந்து மேபி வந்து அப்புறமா தெரிஞ்சா கூட வந்து குழந்தைகள் வந்து அதை மயப்பிடுவாங்க. ஓகே இது வந்து எல்லாரும் பண்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்றாங்க அந்த மாதிரி. சோ டெஃபினட்டா ஐ திங்க் வந்து பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க குழந்தைகளை இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணதுக்கு. பட் அது வந்து தெரியாத பிளஸ் வந்து கிட்ஸும் வந்து இது வந்து ஓகே நம்மளுக்கு பணம் கிடைக்கிறது, அந்த அட்வான்டேஜ் கிடைக்கிறது. சோ எக்ஸாக்ட்டா அவங்க வந்து ப்ராபபிலி ஷேர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. மேலும் பல கேள்விகள் இருக்கு. பிரவீன்காந்த் சார், தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறது, இதை வந்து சில திரைப்படங்கள்லேயே வந்து இப்படி பண்ணலாம், இப்படி ஹேக் பண்ணலாம், இப்படி போய் இப்படி பண்ணலாம், கிட்டத்தட்ட வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் கூட வந்து சொல்லி தராங்க. இது எப்படி தெரியாம பண்றது எல்லாமே வந்து திரைப்படங்களே வந்து இப்போ காமிச்சிட்டு கடைசியில் அந்த ஹீரோ வந்து அவர் அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து படம் எண்டிங் வந்து ஒரு குட் மெசேஜ், சோஷியல் மெசேஜ்னு முடிப்பாங்க. ஆனால் அந்த சோஷியல் மெசேஜ் யாரும் பார்க்க போறதில்ல, படத்துக்குள்ள நடக்கிற அந்த கதையை தான் பார்க்க போறாங்க. இந்தியா முழுமைக்கும் இல்லை, உலக முழுமைக்கும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. திரைப்படம் ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து பிள்ளைகளை வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு கொண்டு போறதுக்கான கருவியா இருக்கா? இல்லை, சினிமாங்கிறது ஒரு சார் சொல்லும்போது நீங்க கமர்ஷியல் நோக்கத்தோட இங்க வந்து ஜெயிச்சவங்க தான் இங்க வந்து போற்றப்படுறாங்க. நல்ல படம் எடுத்தவங்களுக்கு இங்க வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ அடிப்படையில் நீங்க ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா அதுதான் சினிமாவில், அரசியலில் எல்லா இடத்துலையும் அதான் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு சமுதாயத்தை பத்தின கவலையை விட என்னுடைய வெற்றி தான் எனக்கு முக்கியமாகும் போது நான் தப்பாயிடுறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறுவர்கள்
அவர்கள் வந்து ஒரு கொலை மாதிரியான ஒரு முயற்சியோ கொலையோ ஒன்று செய்யறாங்க. அந்த நேரத்தில் வந்து மிளகாத்தூளை வந்து வர வழியில வந்து கொட்டிடுறாங்க. இதை ஒரு படத்தை பார்த்து தான் நாங்க வந்து அதை கத்துக்கிட்டோம், நாய் எங்களை மோப்பம் பிடிக்காதுன்னு. கண்டிப்பா அந்த நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு சவாலாவே இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு திரைப்படமே கத்துக் கொடுக்கும் போது எவ்வாறா இருக்கும்? 100வது நாள் படம் பார்த்துட்டு நான் வந்து கொன்னன்றது அன்னைக்கு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆட்டோ சங்கர் இல்ல, வேற ஒருத்தன். ஆட்டோ சங்கர் அது வேற ஸ்டேட்மெண்ட். 100வது நாள்ன்ற படத்துல 9 கொலை நடக்கும் அந்த கதையில. அதாவது உண்மையிலே விருகம்பாக்கத்தில் ஒருத்தர் செஞ்சான். அதை அந்த படத்தை பார்த்து தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போதைக்கு அது வந்து இருந்து. ஸோ இது காலகாலமாக இருக்கு. ஸோ சினிமா என்பது என்னன்னாங்க, அடிப்படையில் ஒரு அப்பா அம்மா தான் ஒரு குழந்தைய டேக் ஓவர் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது, அவர் சார் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல டீச்சர்ஸுங்க மோர் ரெஸ்பான்சிபிளா மாறணுங்க. இது சினிமாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின் தான். இந்த என்டர்டெயின்ல அவன் அதை தான் தருவான். நீங்க அவனை போதிக்க சொன்னா அவன் போதிக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. ஆனா போதிக்கிறதுக்குன்னு இருக்கிற ஸ்கூல்லே இப்ப தப்பு நடக்குது இல்லையா? அங்க வந்து இப்போ வந்து அந்த பத்மசேஷாத்திரி ஸ்கூல்ல வந்து பிடிபட்ட ராஜகோபாலன் அந்த மாதிரியான ஆட்கள் வரும்போது இங்க தப்பு தான் நடக்குது. அப்ப அவனை தான் நம்ம சரி பண்ணுமே தவிர சினிமா வந்து அது என்டர்டைன்மெண்ட்காக வைக்கப்படும் இல்ல. அதுதான் என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை கடந்து போயிடுறீங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது மக்கள் மனசுல. ஏன்னா இப்ப நான் சொன்ன அந்த மிளகாத்தூள் விஷயமா இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல வந்து ஒரு படத்துல வந்து எப்படி பணம் பரிமாற்றம் பண்றாங்க, ஒருவருக்கு தெரியாம அவங்க வங்கி கணக்குல இருந்து எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்றத காமிச்சு அதை பண்ணி ஒருத்தர் மாற்று இந்த படத்தை பார்த்தா நான் இந்த பணம் பரிமாற்றம் பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள் அதான் சார் தப்பதான் நீங்க உடனே வெளியே தெரியும் சார். இப்ப ரஜினிகாந்த் சார் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பெத்தவங்களை மதிக்கிறது, நிறைய அந்த கல்ச்சரை நிறைய இருக்கு. ரஜினி சார் படம் பார்த்து இன்னொரு விஷயம் ரெண்டு இருக்கு. அவர் படத்தை பார்த்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் சார், நல்லதும் நடக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டது வந்து பெருசா வந்து வெளியே தெரியும். இது நல்லதை வந்து வெளியே சொல்ல மாட்டான். ஏன்னா அது வந்து பேசும் பொருள் ஆகாது. ஆனா கெட்டது வந்து பேசும் பொருள் ஆகிறதுனால அதான் சொல்லுவாங்க. சார் இப்ப என்னன்னா சார், கூட்டி கழிச்சு இது சொசைட்டியோட நெசசிட்டி சார். இதுல வந்து சினிமாக்காரன் யூடியூப் நடத்துறவன்னு இல்லாம அரசாங்கம் இதுல வந்து ரொம்ப கடுமையா, ஏன்னா எதிர்காலத்தை கட்டமைக்கிறது தான் சார் ஒரு அரசாங்கத்தோட பெரிய முக்கியமான. இப்போ கால சூழ்நிலை கையில மொபைல கொடுத்துருச்சு சார். இப்போ சைபர் கிரைம்ன்ற அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா சைபர்னா 0 சார், 0 இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க சைபர் கிரைம் எல்லாம் சரியாக வச்சு இது சரியான ஒரு இடத்துல இதை நீங்க எடுத்துட்டு போய் வைக்கலன்னா எதிர்காலத்தில் குழந்தைகளுடைய வாழ்க்கை சைபர் தான், 0 ஆயிடும். அதனால ரொம்ப பிரிகாஷனா அரசாங்கம் வேற எதுக்கு வேணா திட்டம் போடுதோ இல்லையோ சார். ஏன்னா நீங்க மொபைல நான் எதுக்கு பயப்படுறேன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்துருச்சு இப்போ. அப்போ அந்த குழந்தை எதை வேணா பண்ணலாம், எதை வேணா பார்க்கலாம். மோசஸ், என்ன மாதிரியான சட்டங்கள் தேவை? உடனடியாக இந்த சட்டங்கள்லாம் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்றத ஒரு வழக்கறிஞர் பார்வையில் வந்து சொல்லுங்க. என்ன மாதிரியான சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும்? சார் பொதுவில் நம்மக்கிட்ட இருக்கிற சட்டமே ஐடி ஆக்ட் இருக்குது. அதில் வந்து இமீடியட்டாக அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைன்றேன். நான் சொன்னது தான் முன்னாடி, ஒரு சைபர் எக்கோசிஸ்டம்ன்றது வந்து ஒரு வீக் பேசிஸில் இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 2008 அது அமெண்ட்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அதில் அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வரல. ஸோ அதுக்கப்புறமா நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா வந்து முன்னாடிலாம் இந்த ஸ்டாக்கிங் அஃபென்ஸாக இருந்துச்சு, அதாவது ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் பின்தொடர்றது அஃபென்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சைபர் ஸ்டாக்கிங் அஃபென்ஸ், நான் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்களை நான் பின்தொடர்றதோ இல்லை அவங்கள நான் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ அதுவே அஃபென்ஸ் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கூடுதல் மாற்றங்கள் அதிகமாக வரணும். ரெண்டாவது, லெஜிஸ்லேட்டிவ்க்கு மட்டுமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல மட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு இதுல முக்கியமான பவர் இருக்கு. ஸோ பல ஜட்ஜ்மேட் இல்லாதான் வந்து இந்த இடத்துல பெரிய லெவல்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு விசாகா கமிட்டியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பலது ஜட்ஜ்மேட் இல்லாதான் வந்து அதிகமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கான மாற்றங்கள் தேவை. ரெண்டாவது, இதோடைய மிகப்பெரிய ஆழமான மாற்றம் எங்க தேவைனாக்கா ஸ்கூல்லையும் வீட்லயும் நம்மளுக்கு ஆழமான மாற்றங்கள் தேவை. நமக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம பொதுவாக குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம்? தெரியாதவங்க யாராச்சும் உனக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க பின்னால போகக்கூடாது, அவங்களுக்கு கை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆன்லைன்ல பல பாப்அப் மெசேஜ் வரும் நம்மளுக்கு. அது எல்லாமே வந்து என்னன்னாக்கா தெரியாத நபர்கள் கூப்பிடுறது தான். சோ அதுக்கு நீ வந்து ரியாக்ட் பண்ணாத, பண்ணக்கூடாது, பண்ண என்ன விளைவு வரும் அப்படின்னு அந்த குழந்தை கூட ஒரு இன்டராக்ட் போய் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க மனைவியும் வந்து இதுல உடந்தையா இருந்திருக்காங்க. இது ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் செட், எல்லாமே 2000க்கு அப்புறம் வளர்ந்த இளைஞர்கள். அவங்க எப்படி இதை எடுத்துருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இது பிரச்சனை ஆகும். ஏன்னா ஒரு ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இல்ல, ஒரு ஃபேமிலி சிஸ்டம்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் இல்லையா சார்? இந்த கிரிமினல்ஸ்க்கு இந்த ஜெண்டர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எல்லாமே கிரிமினல்ஸ் தான். அவங்க வந்து ஃபீமேலா இருந்தாலும் மேல இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க கிரிமினல்ஸ் தான். என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொன்ன முன்னே பதிவு செஞ்சது தான், இது தப்புன்னு தெரியும், மாட்டுன்னு தெரியும். இது அவங்களுக்கு அவங்க கண்ணை மறைச்சது ரெண்டே விஷயம் தான், இன்கம், பாப்புலாரிட்டி. இதனால எனக்கு ஒரு பெரிய வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவு கருத்து பிரவீன்காந்த் அவர்கள்.
அதாவது சார் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அறம் சார்ந்து பொருள் சேரு அப்போதான் இன்பம் அப்படிங்கறதா அந்த மொத்தமா அவர் சொல்ல வர விருப்பம் சார். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல பணம் சம்பாதிக்க எதை வேணா செய்யலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். அவங்க சம்பாதிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சம்பாதிக்கிற அந்த புதுசா காரு பங்களான்னு போகும்போது அவங்க எதை வேணா செய்யலாம், கணக்கு முடக்கப்பட்டிருக்கு. அதுதான் அப்போ என்ன ஒன்னா எதை வேணா செய்யலான்றது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீடம் வரும். ஆனா இன்னொரு ஒரு உண்மையை சொல்றேன் சார், நான் யூடியூபை பார்த்து தான் சார் ஆன்மீகத்தை முழுசா நான் கத்துக்கிட்டேன். முழுசா மீன்ஸ் ட்ரை பண்றேன். அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எக்ஸலண்டான விஷயங்கள், சித்தர்களுடைய நிறைய நல்ல விஷயங்களும் யூடியூப்ல இருக்கு. ஆனால் இந்த மாதிரி அதை தப்பா மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனால் எதை நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் சார் இங்க முக்கியம். ஓகே, ஒரு சமுதாயத்தில் ஒரு மனுஷனோட உடம்புல ஜுரம் இருந்தா எப்படி அவனை உடனடியா அவனை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ, அதே மாதிரி ஒரு சமுதாயத்தில் அறம் செத்து கொண்டிருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு சார். டாக்டர் சித்திகா, உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமாக. சோ பேசிக்கா வந்து நான் ஜஸ்ட் ஆட் பண்ணுவேன், இன்கம், பாப்புலாரிட்டி அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் அவங்க வந்து யாரும் கேட்ச் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு கான்பிடன்ஸும் வருது. சோ பேசின மாதிரி பேசிக்லி வந்து இமீடியட் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான், ஸ்மால் பனிஷ்மெண்ட் ஆர் பிக் பனிஷ்மெண்ட், பட் இமீடியட் ஆக்ஷன் பண்ணினாதான் அது ஒரு டிட்டரண்டா இருக்கும். வேற யாரும் இந்த மாதிரி பண்ண கூடாது, இந்த மாதிரி பண்ணினா அந்த மாதிரி இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் இருக்கும், அந்த மாதிரி பப்ளிக் ஒரு மெசேஜ் கொடுத்தாதான் வந்து அதோட மெசேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியும். சோ தட் இஸ் அதுதான் என்னோட. கண்டிப்பா, நன்றி நன்றி, தேங்க்யூ. நிறைவு கருத்து பாரிசாலன். இல்ல, முதல்ல வந்து இதுக்கு பெற்றோர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கிறார்கள். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, இன்னைக்கு அந்த குழந்தையோட மொபைல்ல அவங்க என்ன பயன்படுத்துறாங்கிறத அறிவதற்கு பேரண்டியல் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இலவசமாவே பல கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அந்த பேரண்டியல் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்த கத்துக்கணும் முதல்ல. ரெண்டாவது, குழந்தை எக்காரணத்தை கொண்டு ஹெட்செட் போட விடாதீங்க. ஹெட்செட்டை வீட்டுல குழந்தைக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க, வாங்கி தராதீங்க. குழந்தை எதுவா இருந்தாலும் உங்க முன்னாடியே கேட்கட்டும். இதுவே வந்து குழந்தைகள் வந்து அப்பா அம்மாக்கு அது தெரியும், இது அப்பா அம்மாக்கு பிடிக்காதுன்ட்டு. சோ அவங்க அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைகிட்ட ஹெட்செட்டை எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க, காதுல அவங்க மாட்டிட்டு பிரைவேட்டா விடாதீங்க அவங்கள. சோ அந்த அவங்களை தனியா விடாதீங்க. அவங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா கூட வந்து உட்காருங்க, முடிந்த வரைக்கும் அவரோட இன்டராக்டிவா இருங்க. சப்போஸ் இன் கேஸ் அவங்க இந்த மாதிரி ஏதாவது தவறான பாதையில போகிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாரல் கிளாஸ் நடத்தணும். அதாவது இது தப்புப்பா, இப்படிலாம் பண்ணினா நாளைக்கு உன்னை பாதிக்கப்படுவப்பா அப்படிங்கிற ஒரு அன்பா எடுத்து சொன்னா குழந்தைங்க பாதிக்கு பாதி நம்ம காப்பாத்திடலாம். ஸோ இது என்னோட நிறைவு கருத்தா இருக்கு. உங்களோட நிறைவு கருத்து மோசஸ். சார், பொதுவாகவே நம்ம வந்து எந்த அப்ளிகேஷனுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா அப்ளிகேஷனும் நம்ம டவுன்லோட் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து வந்து எடுக்கப்படுறது. ஆமா, எல்லாமே எடுக்கப்படுறது அதுதான் உண்மை. இதுல வந்து எங்க வீட்டில் என்னுடைய அம்மா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னன்னா, பிரச்சனையை உரியவரிடம் சொல்ல வேண்டும், ஊரெல்லாம் சொன்னா அது ஒரு பிரச்சனையா மாறணுவாங்க. நம்ம பிரச்சனை நம்ம ஊரெல்லாம் சொல்லின்னு இருக்கிறோம். எது மூலியமா சொல்றோம்? சோஷியல் மீடியா மூலியம் சொல்றோம். ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அவன் இன்னொருத்தவனுக்கு வந்து நீட் ஆகுது, அதுதான் நாளைக்கு இன்னொரு கிரைம்க்கு வந்து ஒரு விதையா மாறுது. ஸோ அதனால நம்மளுக்குன்ட்டு ஒரு பர்சனல் இருக்கணும் சார். அது எல்லா இடத்துல வந்து போட்டு உடைக்க கூடாது. ஸோ அதை நீங்க உடைச்சிங்கன்னா சொன்ன மாதிரி தான், பிரச்சனையை உரியவர்கிட்ட தான் சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா வந்து மாறிக்கும். அந்த பிரச்சனை தான் சொல்றது. கலந்து கொண்ட 4 சிறப்பு விருந்தினருக்கும் ராஜ் நியூஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் ஒரு புதிய தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.